வணக்கம். நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தரைக்குறைவாக பேசி, அவர் நம்ம சிஎம் சார் விஜய் அவர்கள பார்த்து வயித்தெரிச்சல் படுற மாரி இமேஜை ரெடி பண்ணி, ஏஐயில் வீடியோலாம் போட்டு, இன்றைக்கி சந்தோஷப்பட்டிருக்கிற எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று தாங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள், மொத்த நடிகர்களும் எடுத்துங்க, அவரோட சின்ன ஒரு பாதிப்பு இல்லாமல் கூட யாருமே இருக்க முடியாது. இதில் நம்ம சிஎம் சார் விஜய் சார் உட்பட. அவரோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் படம் ஒரு காலத்தில் வரும்பொழுது, அந்த படத்துக்கு முதல் நாள் டிக்கெட் கிடைக்கலன்னு எத்தனை பேர் உயிரை விட்டு செத்துருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கும் தெரியும், ஆனால் மறந்துருப்பீங்க. அவரோட படம் வருதுன்னா அன்றைக்கி டிராஃபிக் எல்லாம் மாற்றி விட்டுட்டு தியேட்டர் பக்கம் வண்டிகள் விடாமல் டிராஃபிக்கை மாற்றி விட்ட காலங்கள்லாம் இருக்குது. ஊர் ஊராக, கிராமமாக டிராக்டர்லேயும் பஸ்ஸுலேயும் திருவிழா கோலம் மாதிரி படம் பார்த்துட்டு போன காலம் அது. முதல்ல கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணது ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான். அந்த அளவுக்கு வெறி பிடிச்ச ரசிகர்கள், அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவர் மேலே வெறியாக இருந்த காலம். 1996 அவரோட பேட்டிக்காக, அரசியல் பேட்டிக்காக தமிழ்நாடே டிவி முன்னாடி நின்று இருந்த காலம். ஆனால் அந்த உச்சத்தை, அந்த புகழை அவர் பயன்படுத்தி அரசியலுக்கு வராமல், அன்றைக்கி அவர் நினச்சிருந்தா வந்திருக்கலாம், இதை விட மாசு காட்டி அவர் முதலமைச்சர் ஆகிருக்கலாம், எல்லாமே ஆகிருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஆகாமல் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதை ஒரு நல்லவங்களுக்கு கையை காட்டி விட்டார். இனி இவங்க தான் ஆட்சி அமைக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் அப்படி தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு நல்லவங்களுக்கு வழிகாட்டி விட்டார். அது கூட ஏன் அவர் வர்றதுக்கு அன்றைக்கி பயந்தாருன்னா, இன்றைக்கி சொல்கிறாங்க அவர் கட்சிக்கு வர்றதுக்கு பயந்தார் தான், உண்மையை பயந்தார். ஏன் பயந்தாருன்னா, கட்சியில் வந்தால் கட்சி ஆரம்பித்து நம்ம அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டா நண்பர்களை கூட திட்ட வேண்டிய காலங்கள் வரும். அந்த நண்பர்கள் நம்மளை திட்ட வேண்டிய காலம் வரும். ஒருத்தர் மோதிக்கிற அந்த காலம் வரும். இதையெல்லாம் பார்த்து பயந்தார். அதே தவிர்த்து அவரோட மைண்டுக்கு இந்த அரசியல் சரி வருமானு 10 பேர் 20 பேரை கேட்டார். ஒருத்தர் ஒரு பதில் சொன்னாங்க. இப்போ அந்த பதிலெல்லாம் அவர் வச்சு தான் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு பயந்தார். மற்றபடி அவர் என்ன அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் வீட்டில் போய் அடிச்சிடுவாங்களா யாருன்னா? அதே போல் ஒன்று சொல்கிற, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி பணம் சம்பாரிச்சிட்டாரு, தமிழ்நாட்டு மக்கள் பணம் தான் அது அப்படின்லாம் சொல்கிறீங்களே. கிஷ்கிந்தா, எம்ஜிஎம்மு, ஊட்டி, கொடைக்கானல்லாம் போகிறீங்களா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக? அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்தோடனே திருப்பி காசு கேட்பீங்களா? படம் நடித்தார், போய் பார்த்தோம், ரசித்தோம். அவர் படமே சில படங்கள் நல்லா இல்லம்போது என்ன பண்ணோம்? அவர் நஷ்டமானார். அப்போ நஷ்டத்தில் எல்லோரும் நீங்கள் டபுளாக கொடுங்க காசுன்னு சொன்னாரா? அதுபோல் ஒரு மனிதன் வேணான்னு ஒதுங்கி போகும்போது அவரை போட்டு இந்த மாதிரி தெரிச்சு. ரெண்டாவது, ரஜினிகாந்த் சார் யாரோட பின்பலத்துலேயும் இல்லை யாரோட ஒரு மேலே தூக்கி வர்றதுக்கு ஆள் இருந்தால் அவர் மேலே வரல. தனி ஒரு மனிதனாக, பாஷை கூட தெரியாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லார் மனசுலேயும் அவர் இருக்காருன்னு சொன்னால், அந்த மனுஷனுக்கு நம்ம பெருசாக இப்போ புகழாரம் கூட சூட்ட தேவையில்லை. அட்லீஸ்ட் இந்த மாதிரியான சின்ன வேலைகள்லாம், சில்லாத்தலை வேலையெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா? இது எவ்வளோ பெரிய தப்பு. அதை கண்டிக்கக்கூடிய சிஎம் சார் விஜய் அவர்கள் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் யாரும் அது மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. சும்மா அவரும் என் தலைவன், ரஜினிகாந்தும் என் தலைவன் சொல்லிட்டு யார்கிட்டையும் சொன்னார், அதெல்லாம் சொன்னாங்க. அப்படி சொல்கிறவர் அவங்க கிட்ட நீங்கள் யாராவது போட்டால் ஜெயிலுக்கு தான் போவீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். சொன்னால் ஏன் போட போகிறாங்க? ஆனால் நீங்களும் அதை ரசிக்கிறீங்க. ரசித்து அவரை தரகுறவாக பேசுறது, ஏளனமாக அவரை கை காட்டி அவர் வயிற்றறிச்சல் படுற இமேஜெல்லாம் போடுறது, இந்த மாதிரியெல்லாம் இமேஜை போட்டு அவரோட முதுமையை காட்டி அசிங்கப்படுத்துறது, இதையெல்லாம் செய்யாமல் இருக்க விஜய் அவர்கள் இனி ரஜினிகாந்த் சாரோட பிரச்சனைக்கு எதுக்குமே போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தாவேக்கா தொண்டர்களையும் இந்த மாதிரி போடுறவங்களையும் ஒரு கண்டிக்கணும்னு சொல்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா அவர் உங்களுக்கும் தலைவர் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதனால் இதை நீங்கள் மனசில் கொண்டு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரே ஆள் தான், அவர் தான் சூப்பர் ஸ்டார். இந்த சூப்பர் ஸ்டாருக்கு உரிய மரியாதையை நம்ம செலுத்தணுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி.